வணக்கம், நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி நம்ம பிஹைண்ட் ஸ்டுடியோவில் யார் வந்திருக்காங்க அப்படின்னா டெம்பிள் மங்கீஸ் வந்திருக்காங்க. அதான் சரண, அதான் உங்களை தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பயங்கர ஆர்வத்தில் இருந்தேன். ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்துருக்கேன். எப்படி இருக்கேன் இந்த தருணம்? எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு? இனிமேல் தான் தெரியும், தெரிஞ்சிடும். நீங்கள் தானே சிம்பு வாய்ஸ் பேசுனது? ஓகே ஓகே. நமக்கு நல்லா அந்த நல்ல சிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்குள்ள. ஆமாம் நிறைய இருக்குது, நிறையா கணக்கு வழக்கங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க தான் டெம்பிள் மங்கீஸ் டீம். இதை நான் என்ன நீங்களே வந்துட்டு அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. என் பேர் விஜய் வரதராஜ். இவர் வந்து ஷாரா, ரிஷிகாந்த் ராஜேந்திரன், சையத், அகஸ்டின், இவங்க எல்லாரும் என்னோட ஆக்டிங் டீம். இவங்க பேர் என்னோட அசிஸ்டன்ஸ் செங்கிவேலு, முத்துக்குமார், துரைராஜன். அதாவது இது சொல்லியாச்சு. இந்த முக்கியமான இந்த இன்டர்வியூ எதுக்கு தெரியுமா? அதாவது சாதாரணமாக ஒரு யூடியூப்பில் ஆரம்பிச்சு இப்போ கோலிவுட் ஒரு சில்வர் ஸ்க்ரீன் வந்தாச்சு எல்லாருமே. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாராட்டு விழா மாதிரி தான் இது. ஓகே, நல்லா இருக்கா? ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு முழுக்க ஒரு ஜாலியான இன்டர்வியூ. ஏன்னா என்னைய வச்சு சீரியஸாக ஷோ பண்ண முடியாது. அதனால் நீ அது இவங்க நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த சென்னை வந்த புதுசு என்னை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து த கிரேட் லெஜண்ட். சொல்லுங்கண்ணா. அதை நான் தான் அவரை வந்து என்கரேஜ் பண்ணி கூட்டி அந்த சென்னைக்கு வாங்க, உங்க நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி. கரெக்ட். விளையாட்டுக்கு ஒரு காலத்தில் அதை நம்பி பரவாயில்ல ஒரு வழி பண்ணிடுவார். ஸோ அதனால் இந்த இன்டர்வியூ வந்து செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசை இருக்கலாம்லண்ணே? இருக்கலாம். அதனால் வந்துட்டு நான் இப்போ உங்கள்கிட்டலாம் சான்ஸ் கேட்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு எது மாதிரி பண்ணணும், இல்லை எந்த மாதிரி வாய்ஸ் பேசி பெர்ஃபார்ம் பண்ணணும், அது மாதிரி நீங்கள் கொடுக்குறத நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபஸ்ட் யார் நீங்கள் கொடுக்குறீங்களா? இல்லை நீ கொடுறா தம்பி. எந்த வாய்ஸ் நல்லா வரும் உங்களுக்கு? நமக்கு வந்து எஸ்டிஆர் வாய்ஸ் வரும், விஜய் சேதுபதி வாய்ஸ் வரும், அப்புறம் சிவகார்த்திகேயன் வாய்ஸ் வரும். எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஆக்டர் சிம்பு, அதனால் நீங்கள் சிம்பு வாய்ஸ்லேயே ஒரு வீடியோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சிம்பு வாய்ஸில் பண்ணலாம். ஓகே, டைமுக்கு பண்ணுங்கள். டைமுக்கு எந்த டைலாக் பேசலாம்? எது வேணால் பேசலாம். போயிட்டான் காரு பணம் பங்களா அது இது போயிட்டான். ஏன் போயிட்டான்? ஏன்னா நான் ஒரு ஏழை அனாதை. இந்த மூஞ்சி எப்படி வந்து கூட தெரியாது. அப்புறம் நீ என்ன லவ் பண்ண? நான் லவ் பண்ணல, அவ தான் வந்தா. என்ன லவ் பண்ண அவ தான் என்கிட்ட வந்தா. நான் சொன்னேன் எனக்கு எல்லாம் செட் ஆகுது, என்னை விட்டுருன்னு சொன்னேன், அவ கேட்கல. இப்போ எங்கே போனா? காரு பணம்லாம் போயிட்டா. காதல்னாலே ரோஜா பூ தான். அவன் நல்லா உள்ள அழகா வளர்த்து வச்சிருந்தேன். போகும்போது உள்ள அப்படி புடிங்கி எடுத்துட்டு போகும்போது முள்ளெல்லாம் குத்தி உடம்பெல்லாம் ரத்தம். இது வந்து கிளாப் வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு தானே? இல்லை எனக்காக எங்களுக்கு நாங்கள் அப்படியே ஒரு வார்ம் அப் இதெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு. இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர். ஓகே, ஒரு நல்ல பெர்ஃபார்மர். என்னை பொறுத்த வரைக்கும் நான்லாம் ஷாரான வீடியோ பார்க்கலாம் தூங்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு அந்த உங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷன் தான் அது. ஸோ அதனால எனக்காக நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல, இல்லை நல்லதுக்கு தானே. அதான் ஒரு ஒரு உண்மையில வெறி பார்த்து அப்படியே கற்றுக்கிட்டது தான். அதனால நீங்கள் வந்து எனக்காக அந்த உலக நாயகன் கமலஹாசன் மாதிரி பேசி காட்டுங்க, புரியுற மாதிரி. ஒரு வாழ்த்து மடலா கூட என்னைய பத்தி ஃபுல்லா போவான். யாரு வாழ்த்து? அவனை வாழ்த்தேன். யாரை வாழ்த்தணும்டா? வாழ்த்தேன். ரொம்ப நல்லா பண்றீங்க, அருமையா பண்றீங்க, பதிய வைக்க வேண்டும். நல்லா பண்றாரு. இப்போ சிம்புன்னு சொல்லி பேசினாரு பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சு. சிம்பு கூட அப்படி பேசியிருக்க முடியாது, வேற மாதிரி பேசினார். அதை போயிட்டான்னு சொன்னீங்கல்ல, கொஞ்சம் நம்பர் கொடுத்தா நாங்கள். சரி ஓகே, அப்படியே நம்ம தலைவர்கிட்ட வருவோம். அதாவது இந்த வாய்ஸ் சூர்யா வாய்ஸ். அதாவது சூர்யா வாய்ஸ் மாதிரி நல்லா இருக்கும் அந்த மாடுலேஷன். எங்களுக்காக அந்த ஒரு ஸ்லாங் நீங்களும் ஷாரா அண்ணனும் சேர்ந்து அந்த இது பண்ணால் நல்லா இருக்குமே. ஒரு வேண்டுகோள். சிவகுமாரா அப்பா அவ நல்லா பேசினார்ல. இந்த புரோட்டா இருக்குல்லப்பா, அதை கொல ஊற்றி அதை அப்படியே அந்த புரோட்டாவை கொண்டாந்து பேசுடா. ஆஷிக் சூப்பரா பேசுறாருப்பா. ஆஷிக் ரொம்ப அழகா ஆங்கர் பண்ணாரு. ஆக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா சர்மா ஸ்டோர்ஸ். என்ன மைக் இப்படி வச்சா நான் இப்படா பேசுறேன்? இல்ல பிக்கப் பண்ணும்ல. சரி ஓகே, நன்றி. அந்த பக்கத்துல அந்த ஃபோன் அப்படியே மைக் கொடுங்க. அதான் இவர் வந்து பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட் அவர் தான். இப்போ வேற லெவல் பெர்ஃபார்மர், பெரிய படத்துல பண்ணிட்டு இருக்காரு. அதனால
லைவ். அண்ணே எங்களை கூப்பிட்றாங்க. அதாவது சென்னை ஸ்லாங் பயங்கரமாக பேசுவீங்க, எனக்கு தெரியும், நான் அப்போ இருந்தே பார்த்துருக்கேன். ஸோ அதனால என்கிட்ட ஒரு 1 மினிட் சென்னை ஸ்லாங்லேயே பேசுங்க. புதுசா கேக்குறா பேசிட்டா என்ன கேட்க போற கேளு. என்னப்பா எப்படி இருக்கிற? நான் சென்னை, இது ஒரு கேள்வியா அது? எனக்கு சென்னை ஸ்லாங் வராது. பார்த்தா எப்படி எப்படி தெரிந்து விடுங்க? ஐயோ செம்மையா இருக்குது. ஐயோ டேய் டேய் கொஞ்சம் எதா கேட்டு அப்பதான் பேசணும்ல. இப்போ நான் வந்து மதுரை ஸ்லாங்ல பேசுறேன். யாரு? நானே. நீங்க சென்னை ஸ்லாங். ஓகே. ஐயோ டாஸ்க். என்ன பங்கு எப்படி இருக்கிற? என்னடா மாமே எப்படி இருக்கிற நீ? ஐயோ செம்ம காண்டாவது மச்சான். டப்பார் நீ என்ன வெட்பேத்திருக்கிற, உன பிச்சத்துருவேன் நானே. ஏதோ உள்குத்து மாதிரி. அப்படியே வந்துனே விஷயம் பார்த்தா சிரிச்சிருவேன் நானு. மாப்பிள்ள இப்படியே பேசிட்டு அப்புறம் சம்பவம் ஆயிடுவோம் மாப்பிள்ள. டப்பார் இப்படியே பேசணும்னா வாயில ராடை விட்டு எடுத்துருவோம். நல்ல டாஸ்க் தான். நம்ம தளபதி ரஜினி மாதிரி அப்படியே ரஜினி சார் மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ்லாம் இருக்கும் உங்கள்கிட்ட. அந்த ஒரு ஆக்டிங் நிறையா பார்த்துருக்கு நிறைய வீடியோவில். ஸோ அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் மட்டும் பேசி காட்டுங்களேன் தளபதி அந்த ஸ்டைலில். ஏன் என்னாச்சு? ரஜினியா உள்ள போயிட்டாங்க அவன். இது வந்து இப்போது இந்த மீட்டிங்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி திடீர்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் தெரில. திடீர்னு இப்படி ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டேன். சரி தம்பிகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துருக்கேன். பார்த்தா இவன் வந்து சிரிச்சிட்டு இருக்கா. ரஜினி மாதிரி பேசு. நீங்க கமல் மாதிரி பேசுறீங்களா? நான் இது வரைக்கும் எவனும் சொன்னானா? நீ ரஜினி மாதிரி பேசுறா. சரி ஒன்றும் இல்லை விடு. சரியா? ஓகே பரவாயில்ல. சரி ஓகே நல்லா இருந்துச்சு. உண்மையிலே வந்து பழைய ரஜினி, அது இப்போ உள்ள ரஜினி கிடையாது. நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்தது வருவோம். அடுத்தது வந்து எப்படின்னா என்ன அங்கே அந்த ஜீவன்ட்ட கொடுங்க. அந்த ஜீவன் ரொம்ப அவர் வந்து யாருன்னா லோ யாராச்சும் இருக்கீங்களா அமைதியா இருக்குது. அதுல ஒரு காமான பர்சன் அவர். ஆனால் அவர்கிட்ட கொடுங்க. சையத் ப்ரோ ஒரு செம்ம சீன், ஒரு லவ் பிரேக்கப். உங்கள் ஆள் வந்து உங்களை விட்டு போயிட்டாங்க. ஆச்சு. அப்போ விட்டு போனோடனே அந்த ஃபீல் எப்படி கன்வே பண்ணுறீங்க நீங்கள்? 5 செகண்ட்ல முடிச்சிட்டு 15 செகண்ட்ல பேசி முடியுமா? அது மாதிரி கன்வே பண்ணுங்க நீங்கள் ஒரு ஃபீலை, அப்படியே லவ் ஃபீல் விட்டு போயிடுச்சு. கிளாப் கிளாப் கிளாப். ஸோ ஓகே இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவோம் நம்ம. ரேபிட் ஃபயர்ண்ணே. ஓகே அப்படியே ஒவ்வொருத்தவனா நான் கேள்வி கேட்பேன், இவங்களுக்கு கொடுப்போம். ஏன் ஐயோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஒரு சம கொஸ்டின் உங்களுக்காக. மைக் வாங்கிக்கோங்க. ஐயோ எப்படி கேட்க போகிறேன்னு தெரியலையே. டேட்டிங் வித் சன்னி லியோன் ஆர் மியா கலிஃபா? ரெண்டுமே இல்லை. ஜூலியன். யாரு? ஜூலியன். ஃபர்ஸ்ட் திங் யூ நோட்டீஸ் ஆன் எ கேர்ள் என்ன? உங்க அப்பா கூட இருக்காருன்னு பார்ப்பேன். கரெக்டா? விவரமா சொல்றாங்கண்ணே, என்ன பண்ணலாம்? பிரச்சனை. ஓகே அவ்வளோதானா? சரி அவ கூட கொடுத்து விடுங்க. கிளவராக பேசிட்டீங்க. மோஸ்ட் யூஸபிள் வேர்டு, அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை. அங்கே போய் எல்லாம் சிரிக்கிறாங்க. இந்த கேள்வி நான் அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்டா சொல்லுங்க. அதுதான் பார்க்குறேன். பீப் போட்டுக்கலாமா? பீப்பா போட்டுக்கோங்க. ஸோ ஓகே அப்படியே மாற்றி விடுங்க. இந்த ரவுண்டு பெஸ்ட் திங் அபவுட் யூ பீயிங் an actor? பேஷன்ஸ். உண்மையாது? மைக்கு கொடுத்த உடனே எப்படி பேசுறாங்க பாரு. பேஷன்ஸா? ஓகே அது worst thing. worst thing best thing சொல்லிட்டீங்க. worst ஆனது என்னது? சம்பளம். இன்னும் கொஞ்சம் என்னது கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். என்ன எப்படி போய் திரும்ப அவர் நான் கேட்டாரு. பேசுறது புத்த பிச்சை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு என்லைன்மென்ட் கிடைச்சிருச்சு. இருக்கு அப்படி கொடுத்து விடுங்க. இவங்க வந்துட்டு ரொம்ப அமைதியா இருக்காங்கல்ல, இப்பெல்லாம் இருக்க மாட்டாங்கல்ல எப்போதுமே. இல்ல நீனே ஷோ முடிஞ்சா எப்படி பேசுறாங்க. சரி ஓகே இவங்க இது கரெக்டாக இவங்களுக்கு வந்து மாட்டுது.
ஜித்தன் படம் பார்த்துருக்கீங்கல்ல? ஜித்தன் படம். சித்தன் சூப்பர் பாதம் சமப்பா தான் அது. அந்த ரமேஷ் மாதிரி உங்களுக்கு ஒரு பவர் வந்துடுது, இன்விசிபிள் பவர். அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்கே போவீங்க? ஃபர்ஸ்ட் எங்கே போவீங்க? நான் பேசுவேன். இவங்கள்ட்ட கேட்டுருவோம் அப்படியே. உனக்கு வந்தா எங்க போவேன்னு கேட்குறாங்க. எங்கேயும் போக மாட்டேன். எங்கேயும் போக மாட்டீங்க. கோத்துட. அடுத்து லாஸ்ட் உங்களுக்கு ஏற்ற கொஸ்டின் வந்திருக்கு. டாலாக இருக்கீங்க, செம்ம டாலாக இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க? அப்படியே பாப்பான். அப்படியே சரணா சோஸ் போகும்போது பார்த்துட்டு எங்க சைடு சொல்லுங்க. காலா இருக்கு தலை. இது வரைக்கும் சார் நம்ம டாலாக இருக்கோம், செம்ம அட்வான்டேஜ் பா இதனால அப்படின்னு எதுக்காக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஈஸியா அடிக்கலாங்க எல்லாருமே. இப்போ ஒண்ணு இல்ல இப்போ ஏதாவது பிரச்சனை ரோட்ல வந்து திடீர்னு இது ஏதோ உள்குத்து மாதிரியே இருக்கு சொல்லலன்னா, ஏதாவது இடிச்சிட்டாங்க யாரா அப்படின்னா ஃபர்ஸ்ட் சண்டை போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் லைட்ல தானே இருப்பாங்க, தூக்கி டம்மான்னு சொல்லி இருக்கும். அது ஈஸியா இருக்கும். அப்படி சூப்பர். அப்பா முடிஞ்சிச்சு. சூப்பர். ஒரு கை தட்டலாம். ஸோ இப்போ டெம்பிள் மங்கீஸ் அப்படின்ற ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு? யார் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின்? சொல்லு. இல்லை என்ன ஃபஸ்ட்டு அப்போ நாங்கள் ஆரம்பிக்கும் போது சேனல்ஸே கிடையாது, யூடியூப் சேனலே இல்லை. பிரசாந்த் மட்டும் அவர் ரிவ்யூ போட்டுட்டு இருந்தார், எதுவுமே கிடையாது. பிளான் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணணும் எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து சினிமாவில் சொல்ல முடியாத விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம்னு இருக்கோம் இருந்துச்சு 2 பேருக்கும். ஸோ கேமரா ஆன் பண்ணோம், யூடியூப்பில் அப்லோட் பண்ணோம், அவ்வளோதான். அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ எங்களோட பர்சனல் சேனல் ஆரம்பித்தோம். நல்லா போனதுக்கப்புறம் தனியாக டெம்பிள் மக்கீஸ் டிவின்னு ஒன்று ஆரம்பித்து நாங்கள் அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ வந்து எங்களுக்குன்னு இந்த முன்னோடி யாரும் இல்லாதனால எந்த ஒரு பிளானுமே இல்லை. ஒரு கோவத்தில் ஆரம்பிச்சது. அப்புறம் போக போக அது அப்டேட் ஆகும்போது தான் மற்ற சேனல்ஸ் வரும்போது தான் ரைட்டு டெம்பிள் மேக்கிங் ஒரு சேனல் ஒன்று ஃபாலோ பண்ணணும் எங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்துச்சு. அப்படி டமால் டைம் ரொம்ப சீரியஸாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ அந்த மிமிக்ரி அந்த இமிடேட் பண்ணுறோம், செம்மையாக எல்லாரையும் கலாய்க்கிறோம், அரசியல்வாதியிலேருந்து நடிகர்கள்லேருந்து. ஸோ இப்போலாம் கலாய்க்கும் போது அந்த அங்கேருந்து ஏதாச்சும் இது வந்திருக்கா, ரியாக்ஷன் வந்திருக்கா? ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, இந்த வீடியோலாம் டெலீட் பண்ணலாமே அப்படிலாம் ஏதாவது தோணியிருக்காங்களா? ஒரே அதாவது வந்து இவங்ககிட்டலாம் நம்ம ஃபோன் பண்ணி பேசணுமாங்கிற ஒரு இதுதான் காரணம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் ஒரு வேர்ல்டு இருக்குன்னே தெரியாது. இப்போ தான் எல்லாருக்கும் அவேர் ஆகும், இவ்வளோ நாள் நம்மளை கலாச்சிட்டு இருந்திருக்கானுங்களான்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக இந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் தான் மீம் பேஜ் இவ்வளோலாம் ஆன்லைன் சேனல்ஸ்லாம் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கான்னு புரியுது. அது வரைக்கும் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படியே பார்த்தாலும் எங்களோட நம்பர் இருக்காது, இமெயில் ஐடி இருக்காது. உண்மையிலே வந்து அவங்களுக்கு போகாது. ஆண்ட்ராய்டோ சிஸ்டம்லையோ இன்டர்நெட்டில் இப்படி கலாச்சிருக்காங்க, யாரும் போய் காட்ட போகிறதில்ல. அதையும் மீறி நிறைய பேர் என்ஜாய் தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற கோவம் தான் நம்மளும் சொல்கிறது. ஸோ இது வரைக்கும் எதிர்ப்புன்னு சொல்லி வரல. ஒரே ஒருத்தரை மட்டும் பயங்கரமாக கலாச்சிருந்தோம், ஃபோன் பண்ணி ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த ஒருத்தர் இதுக்கு ஏன்றேன் ஏன் வாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து ஒரு பத்திரிகை என்ன சொல்றாரு, ஆங்கர் கிடையாது, நார்மல் பர்சனாக தான் பேசிட்டு, அதனால சொல்லலை நீங்கள்? ஆமாம், சொல்ல மாட்டேன். அதான் முக்கியமான ஆள் உங்கள் இதில் காணுமே. அப்துல் எங்கப்பா? அவர் ஷூட்டில் இருக்கார். அவர் ரொம்ப பிஸி. அவர் அது என்ன பண்ணுறா இப்போ பேர் சொல்லக்கூடாது. சரி. அவர் விஜய் படத்தில் நடிக்கிறாரு, சிவகார்த்திகேயன் படத்தில் நடிக்கிறாரு, அஜித் படத்தில் நடிக்கிறாரு. ஸோ அவர் பிஸி. அவர் வந்து அவரை நாங்களே பார்க்க முடியல. அவருக்கு டைம் கொடுத்து தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கால் ஷீட் கிடைக்க மாட்டேது, ரொம்ப பிஸி ஆகிட்டு. நான் சொன்ன ஆஷி கூப்பிடுறான் அப்படின்னு சொன்னா அவன் ஒரு ஆள் என்ன பண்றது. சூப்பர், அருமையாக இவ்வளோ நேரம் வச்சு செம்மையாக செஞ்சீங்க. இன்னுமே இல்லை, நாங்கள் செய்யவே இல்லை. இது வெறும் ட்ரெய்லர் மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நடுவில் அந்த இது சேனல் ஆரம்பிச்சிங்களே, முட்டா புன்னகை. இப்போ வந்து முட்டா புன்னகை டெம்பிள் மங்கியை சேர்த்து ஒரு வெப்சைட் மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஐடியாலாம் இருக்கா? நீங்கள் ஆரம்பிச்சு தரீங்களா? சடனாக சீரியஸ் ஆகிட்டீங்க? இல்லை, என் உண்மையாக ஆரம்பிக்கணும் ஐடியா இருக்குது, காசு தான் இல்லை, அதான் ஆரம்பிச்சு தரீங்களான்னு கேட்டேன். என்ன பண்ணுறது, இல்லை ஆக்சுவலாக பண்ண கொடுத்தாச்சு. வெப்சைட் இன்னும் கொஞ்ச நாளில் பண்ணி வந்துடும், கொடுத்தாச்சு, ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அது இப்போ நிறைய சேனல்ஸ் நிறைய இப்போ இந்த ஃபுல்லாக அந்த ரிப்போர்ட் சென்சார்லாம் பண்ண ஆரம்பிட்டாங்க. இதுக்குள்ளேயும் யூடியூப்குள்ளேயும் நிறைய பிரச்சனை வருது. ஏதோ ஒரு வீடியோ ஒன்று பிடிக்கணும், இப்போ ரிப்போர்ட் கொடுத்து வீடியோ ரிமூவ் பண்ணுற நிறைய வேலை நடக்குது, முந்தி மாதிரி இல்லை. ஸோ நமக்குன்னு ஒரு தனி .com அதில் எங்களோட வீடியோஸ் மட்டும் இருக்கிறது எங்களுக்கு சேஃப்னு இப்போ தான் எங்களுக்கே ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. ஏன்னா ரீசெண்டாக 2-3 சேனலில் வந்து நிறைய இதுவாக பேசுகிறாங்க, ஆன்டி கவர்மெண்ட்டாக பேசுகிறாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க எந்த ஒரு கேள்வியுமே இல்லாமல். நாங்கள் அவ்வளோ வருஷம் உழைச்ச எதுவுமே ஒரு 2 செகண்டில் காணாம போயிடும். ஸோ அதனால் எல்லா சேனலுமே அவங்களுக்குன்னு ஒரு .com ஒரு ஃபுல் இந்த பேக்கப் வைக்கிறது சேஃப்னு தான் சொல்கிறோம்.
உங்களுக்கும் ஆகலாம். இந்த வீடியோல கூட ஆகலாம். இந்த வீடியோ அவன் நான் டெலீட் பண்ணடா. ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் எனக்கு மாறுது, லைவ்ல போயிட்டு இருக்கிறத மறந்துடுறேன் நான். இப்போ கோலிவுட்ல எல்லாரும் வரிசையா இப்போ என்னென்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன, இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நீ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணு. சரி, அங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், சொல்லுங்க. அங்கே ஆக்சுவலி ஆ டேட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 படம். விஷால் அவர் கூட இது இரும்பு திரையில் ஃப்ரெண்டாக பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அசோக் செல்வன் கூட நெஞ்சமெல்லாம் காதல். நெஞ்சமெல்லாம் காதல் நல்லா இருக்குல்ல டைட்டில்? நல்லா இருக்குல்ல, சூப்பர். அந்த 2 படம் பண்ணிட்டு இருக்கேன். அதான் வேற எதுவும் கூப்பிடல, மற்றபடி வீடியோஸ் தான். சூப்பர். அகஸ்டின்ட்ட கொடுங்க. அதான் ப்ரோ, இப்போ ஒரு விஜய் சேதுபதி ஒரு படம் இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது, அது முடிஞ்சிச்சுன்னா அதுதான். என்ன படம் அது? என்ன படம்? விக்ரம் வேதா. அது ஒரு சின்ன ஒரு இதுதான். ஓகே, சின்ன ரோல் தான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன, இப்போ ரங்கூன் ரிலீஸுக்கு தாங்க இருக்கு. ரங்கூன், மாயவன், அப்போ அதெல்லாம் ரிலீஸ் ஆகணும். ஸோ அதுதான். ஓகே. அப்புறம் 2 பேசி இருக்குது, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகும். கிளாஷ் ஷீட் கிளாஷ் பொய்யே ப்ரோ. நானா? ஆமாம். நான் வந்து அது எனக்கு எத்தனை சொல்கிறது, நிறையா இருக்கு. நிறைய நடிச்சிட்டேன். ஆனால் எது ரிலீஸ் ஆகுதுன்னா ஆகுமான்னு தெரியல. அதெல்லாம் அதான் இப்போ மாநகரம் ரிலீஸ் ஆகுது, மார்ச் 10 ரிலீஸ் ஆகுது. அடுத்து மியூசியம் இருக்கு, அது போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, எப்போ ரிலீஸ்னு தெரியல. அப்புறம் வரிசை இப்போது கொஞ்சம் படம் கமிட் ஆகிருக்கு, இன்னும் ஷூட்டை ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்காக வெயிட்டிங். ஆமாம். டைட்டில் ஆனால் டைட்டில் வைக்கலையா? இல்லை, டைட்டிலே வைக்கல. இன்னும் ஷூட்டே எப்போன்னு தெரியலை. ஆனால் பேசிலாம் வச்சிருக்கு. அது எப்போ பணம் வருதோ, எப்போ அதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதாவது ப்ரொடியூசரையும் சேர்த்து செய்கிறாங்க. வேணாம், அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். சொல்லுங்கள் ப்ரோ, உங்களுக்கு. இது யானும் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இப்போ பண்ணியிருந்தேன், சின்ன ரோல் தான். என்ன ரோல் அது? காப் ரோல் ஒன்று வரும். காப் ரோல். ஸோ அது இப்போ இனிமேல் தான் மார்ச் போல் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் விஷால் சார் படத்தோட அந்த இரும்பு திரையில் பண்ணிட்டுருக்கேன், அது ஒரு நல்ல ரோலு. அண்ட் அதுக்கப்புறம் மற்றது வந்து இப்போதைக்கு அஃபிஷியலாக எதுவும் அனௌன்ஸ் பண்ணல, பட் இனிமேல். சூப்பர். அப்படி சையத் ப்ரோட்ட கொடுங்க. மோகன் ராஜா சார் டைரக்ஷனில் வேலைக்காரன் ஃபிலிமில் ஆர்ஜே பாலாஜி காம்பினேஷனில் ஒரு 3 சீன் பண்ணியிருக்கேன். சூப்பர் ப்ரோ. இப்போ ஃப்யூச்சரில் எல்லாருமே ஆக்டர் தானா? ஆக்டிங் இதில் தான் போகணுமா, இல்லை டேரக்ஷன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நானும் ஷாரா வந்து டைரக்ஷன் தான் ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ எங்களுக்கு சேனலில் யாருமே இன்ட்ரடியூஸ் ஆகாத போது நாங்களே நடிச்சுக்கிட்டோம். ஸோ நாங்கள் நடிச்சதுக்கு அதுதான் காரணம். யாரும் கிடைக்கல, பயந்தாங்க. வேறு ஃபஸ்ட்டு பூப்பெய்திய புஷ்பாலாம் வேறு வழி இல்லாமல் நடித்தது தான். ஸோ யாங்க 2 பேரும் டைரக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இவங்களோட ஆக்டிங் தான். ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் கூட டேரக்டர் ஆகலாம். தனுஷ்லாம் நடிக்கிறாரு, டைரக்ட் பண்ணுறாரு, பல திறமைகள் இருக்குல்ல, அதனால் வரலாம். ஸோ அதனால் அது யோசிச்சுட்ருக்கோம். டெம்பிள் மக்கி மூவி இந்த வருஷம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை அதுதான். இந்த வருஷம் டெம்பிள் மக்கி மூவி இந்த வருஷம் கண்டிப்பாக வரும். அதுக்காக எல்லா ப்ரொடியூசர்ஸும் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஃபுல் ஃப்ளோவில் போகுது. வந்துச்சுன்னா நாங்கள் அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக 2 மணி நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஃபுல் என்ஜாய்மெண்ட். ஆமாம், கேரண்டி. நம்ம தான் பயங்கரமாக லைவ்ல போயிட்டு இருக்கு. இன்டர்நெட் ஆர்டிஸ்ட்லாம் வந்து பயங்கரமாக அமௌண்ட் வாங்கிட்டு பண்ணுறாங்க. நிறைய பிரச்சனை அந்த பொலிட்டிக்கலுக்கு பேக்ரவுண்டில் நிறைய ரிப்போர்ட் வந்து 2-3 வாரமாக வந்துகிட்டு இருக்கு. அதான் இன்டர்நெட்டில் இருக்கிறவங்களாம் யாருக்கிட்டையோ காசு வாங்கிட்டு, இன்னொரு கம்பெனிக்கிட்ட வாங்கிட்டு, இன்னும் ஆளுங்கிட்ட வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மீம்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நாளே வருது. ஸோ அது வந்து ஏன்னா இன்டர்நெட் மட்டும்தான் நீங்கள் வந்து போல்டாக பேசக்கூடிய ஒரே ஒரு மீடியம். இப்போ அதுலேயும் இந்த மாதிரி ஆகுதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ என்ன இருந்தாலும் நமக்கு வந்து ஒன்றுமே இல்லாட்டி கூட அந்த ட்ரூத் சொல்கிறதுக்கான மீடியமாக இன்டர்நெட் கிடச்சிருக்கு. அந்த டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணும் தான் எங்களுக்கு அது சொல்லணும்னு ஆசை. ஏன்னா ஒன்ஸ் இப்படி ஆயிடுச்சு, நாளைக்கு எங்கேயுமே வந்து ஜனங்க பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே ஃப்ராடுங்க தான் ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா நல்லா பண்ணுறவங்களுக்கும் அந்த வாய்ப்பும் போயிடும். ஸோ கொஞ்ச நாள் அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. இன்டர்நெட் ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருக்கும் கண்ட்ரோலில் வராங்க. இல்லை இதில் இல்லை, மேக்ஸிமம் சினிமா முதற்கொண்டு எல்லாருமே இப்போது காசு வாங்கிட்டு பண்ணுற ஒரு இது வருது. ஒரு ட்விட்டர் பேஜ் வச்சுருக்கவங்க ஸ்டேட்டஸ் போடுறதுலேருந்து எல்லாமே வந்து எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அவங்க பேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு. ஸோ அது அவங்க பிஸ்னஸாக பண்ணுறதுனால அது குறை சொல்ல முடியாது. ஆனால் குறைச்சிக்கலாம். நம்மளோட கண்டென்ட்டை வந்து நம்மளோட காசுக்காக செய்யக்கூடாதுங்கிறது தான். அதில் அந்த ஆனஸ்டி போயிடுச்சுன்னா ஜனங்க மதிக்காது. அதாவது உங்களுக்கு இப்படி ஒரு பக்கம் இருக்கு அப்படின்றது இந்த வீடியோ மூலமா எப்படி ஒரு பக்கம் இருக்கு, அது ஒரு சீரியஸான கண்டென்ட்டையும் வந்து கொடுப்போம். அதெல்லாம் இல்லையா, கொஞ்சம் நேர்மையா இருந்தா. ஏன்னா இப்ப வீடியோ பண்ணும்போது நல்லா இல்லைன்னா கீழே செருப்பால் அடிச்ச மாதிரி கமெண்ட் போடுவான். அப்ப நேர்மையா இருந்தா தான் மதிப்பான். இப்ப மதிக்கிறதுனால தான் நீ இன்டர்வியூ கூப்பிடுறேன்.
இல்லைன்னா இல்லைன்னா ஏன் கூட போட? அவங்க பிராடு பயிலுக்கு தூக்கி போட வைக்கலாம். அப்படி போறாங்க இப்போ பிக்காளி பழக அப்படின்னு போக மாட்டீங்க. அதுதான். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப நாளாக ரொம்ப டிஸ்டர்பாக ஆச்சு. ஸோ வேற ஒன்றும் இல்லை, மற்றபடி முடியாது. ஓகே, இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விக்கெலாம் ரொம்ப டான்னு டக்கு டக்குன்னு ரொம்ப ஸ்பான்டேனிட்டியாக அப்படியே பதில் சொன்னதுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ வந்துட்டு என்ன சொல்கிறது, லாஸ்ட்டு நம்ம டைலாக் சொல்லிடலாம். ரொம்ப அழகாக ஆஷிக் பேசுனார், ரொம்ப அழகாக கேள்வி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க என்னங்க சொல்ல, அது வந்து இங்க வந்து ஒரு ட்ரேட்மார்க்காவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. சரி, அப்துல் ஸ்டைல்ல சொல்லு. எப்படி அப்துல் வரல இல்ல, அப்துலுக்கு பதிலா அப்துல் ஸ்டைல். ஏங்க எங்கள் வீடியோலாம் பாருங்க, நல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நான் சொல்றேங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. கூப்பிட்டுருங்க. பாய். ஓகே, இவ்வளோ நேரம் கண்டு கழிச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ.